ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாங்களா? வந்து காவேரி கிட்ட பேசி ஆகணுமே அப்படின்னு நினச்ச விஜய் என்ன பண்ணுறாங்க, மாமியை தூது அனுப்பி வந்து காவேரி வர சொல்கிறாங்க. இதுக்காக இப்போ மாமி கிட்ட சொல்லி நம்மளை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரி ஒரு முடிவில் வந்து தெளிவாக இருக்காங்க. இப்போதைக்கு விஜய் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நினச்ச மாதிரியே வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி முடிவு பண்ணுறாங்க. கிட்ட எதையுமே முழுமையாக பேசாமல் மேலோட்டமாக வந்து பேசிக்கிறாங்க காவேரி. பக்கம் இப்படியே இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச காவேரி என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு செக்கப்புக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி விஜய்க்கு கால் பண்ண சொல்கிறாங்க. இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்த தாத்தா, கண்டிப்பாக வந்துடுவாமா விஜய், கொஞ்ச நேரம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்கம் வீட்டில் இருக்க ராகினி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராகினி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட உங்களோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்ணிலாவும் ஒரு ஆர்வமாக வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க லவ் ஸ்டோரி வேறு லெவலில் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி சொல்கிறாங்க. நம்ம எப்படியும் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து, சரி வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். விஜய் உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் பயங்கர கோவம் வருது. விஜய் எனக்கு தான், என் விஜய் என்னை தவிர்த்து வேறு யாருக்கும் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. சப்போஸ் உங்களை தவிர்த்து வேறு யாராவது கூட விஜய் போயிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்ல, அதுக்கப்புறம் ராகினி மனசுக்குள்ளே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் நமக்கும் வேணும். சரி சரி வெண்ணிலா, டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் விஜய் உங்களுக்கு தான், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறமா விஜய் திரும்பவும் வீட்டுக்கு வர, விஜய் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் விஜய் கிட்ட உரிமையோடு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா விஜய் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கதை வீடியோ எடுத்து நம்ம காவேரிக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஏதாவது விஜய் பற்றின ஒரு நல்ல நம்பிக்கையாக இருந்தாலும் இதை மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது காவேரியோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு தான் சொல்ல முடியும். அப்புறமா காவேரி எப்படி விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க, தான் கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த ரொம்ப நாள் வரைக்கும் சொல்லாமலே வந்து மறைக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.